விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா தலையில் பூ வைக்கலான்னு பார்த்தா இவங்க உதிரியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐயோன்னு சொல்லி நானே கெட்ட ஆரம்பித்தா. ஃபஸ்ட்டு 2 பூ அழகாக வந்துச்சு. ஓகே சூப்பராக கெட்டிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பூவெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வேண்டான்னு சொல்லி நல்லா தண்ணியில் போட்டு அப்படியே அதை கடவுளுக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல் எல்லாம் பிடிக்குமே, நம்ம அதை பண்ணலாம். வீட்டிலனா இருந்தால் டிஃபன் பாக்ஸாக வந்திருக்கும். இங்கே யார் நமக்கு தரப்போகிறான்னு சொல்லி நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சுண்டல் பண்ணுறேன். வீடெல்லாம் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லு, ஏதோ கருகிற ஸ்மெல். அப்புறம் பார்த்தா அடுப்பில் குக்கரை ஏதோ ஒரு ஷேப்பில் வச்சு அந்த ஹேண்டில் மட்டும் தனியாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஐயோ கொஞ்சம் சுண்டலுக்கு ஆசைப்பட்டு உயிர் சின்ன பின்னமாக போயிருக்குமே அப்படின்னு நினச்சி அப்புறம் அதை எல்லாத்தையும் சுண்டலை பண்ணி வச்சுட்டேன். இந்த பாகுக்கு நான் வந்து சுட பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆற விட்டோன்னு ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிட்டு. இவங்க நான் நேரத்தை கஷ்டப்பட்டு வாழை இலையை வாங்கிட்டு வந்ததை எங்கேயோ குப்பைன்னு நினச்சி போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அது இன்னொரு இலையை போய் வாங்கிட்டு வந்து அதில் தான் இதெல்லாம் வச்சேன். கொஞ்சோண்டு அந்த பாகு வேறு மீதி இருந்துச்சு. அதனால் சீனிக்கு பதிலாக இந்த பாகை பாலில் போட்டு பால் கொழுக்கட்டைன்னு மாற்றிட்டு இன்றைக்கி பண்ணது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து.